இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைனரி சர்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் பைனரி சர்ச் பர்டிகுலராக படிக்கணும்னு சொல்கிறேன்னா, பைனரி சர்ச் யூஸ் பண்ணி நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை ஆப்டிமல் வேயில் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஒரு வேல்யூ வந்து அந்த அரேயில் ப்ரெசென்ட்டாக இருக்கா நீ நம்ம வந்து ஆப்டிமல் வேயில் சால்வ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் தனித்தனியாக டைம் கன்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில ப்ரோக்ராமுக்கு வந்து அது 1 செகண்டில் ரன் பண்ணணும், இல்லைன்னா 4 செகண்டில் ரன் பண்ணணும். அப்போ நம்ம வந்து லீனியர் சர்ச் ப்ரிஃபர் பண்ண முடியாது. ஏன்னா லீனியர் சர்ச் வந்து எண்ணில் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அவன் வந்து அது ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கும். பட் பைனரி சர்ச் அப்படி இருக்காது. அது டிவைட் அண்ட் கான்கர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுனால ஃபர்தராக ஒரு அரே இருக்குன்னா அந்த அரேயை டிவைட் பண்ணி கம்பேர் பண்ணுறதுனால அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப குறவாக இருக்கும். அதனால் பைனரி சர்ச் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பைனரி சர்ச் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு டைம் வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணணும், அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னா அந்த டைமில் வந்து பைனரி சர்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ இது ஒரு டயக்ராமாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்தராக. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, 6, 23, 675, 2357 கொடுத்துருக்காங்க. ஒரு டார்கெட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். அந்த வேல்யூ ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லையான்னு. அப்படி ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். நம்மளுக்கு இதை பார்த்தோன்னு தெரியுது இந்த வேல்யூஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த பைனரி சர்ச்சில் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 2 பாயிண்டர் எடுத்துருப்போம். லெஃப்ட்னு ஒரு பாயிண்ட்ரு, ரைட்னு ஒரு பாயிண்ட்ரு. லெஃப்ட் வந்து 2 வந்து இண்டிகேட் பண்ணும், ரைட் வந்து லாஸ்ட்டு அரேயோட வேல்யூவை இண்டிகேட் பண்ணும். மிட் வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ஆப்டிமலாக ஃபர்தராக சப்பரே டிவைட் பண்ண போகிறோம். இந்த சைடு இந்த சைடில் அந்த வெளிமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லை இந்த சைடில் பெர்ஃபார்மாக இருக்கான்னு. இப்போது பைனரி சர்ச் வந்து எப்போ பெர்ஃபார்ம் பண்ணால் அந்த அரே வந்து ஷார்ட்டடாக இருக்கான்னு இருந்தால் பற்றி தான் அந்த பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த அரே வந்து நம்ம பார்த்தோன்னே தெரியும் ஷார்ட்டடாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட்னு ஒரு பாயிண்ட் வந்து இந்த 2ல் இருக்குது. இப்போ நான் ரைட் பாயிண்ட்டை இதில் வச்சுப்போம். இந்த அரேயோட சைஸ் எத்தனைன்னா 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. அப்போ அதோட லாஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 5ஆக தான் இருக்கும். அப்போ நம்ம 2357 வேல்யூ எடுக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறோன்னா மிட் வேல்யூ கண்டுபிடிக்கும். மிட் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட் டிவைடட் பை 2ன்னு கொடுக்குறோம். இதுக்கு கொடுத்த விஷயம் என்னென்னா 0 + 5 டிவைடட் பை 2ன்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு 2.5 கிடைக்கும். 2.5 கிடச்சுன்னா அதோட டெசிமல் பார்ட் வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இக்னோர் பண்ணிட்டா 2 கிடைக்கும். அப்போ இதில் இந்த எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும் 2னா இதில் எந்த இண்டெக்ஸ் 2ல் வந்து இண்டெக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து 6 இருக்குது. அப்போ வந்து எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த மிட் எலிமெண்ட் வந்து இதோட ஸ்மாலாக இருக்கிறா கிரேட்டராக இருக்கான்னு. இது வந்து 6ஓட கிரேட்டராக இருக்குது. அப்போ என்ன பண்ணால் லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணோம். லெஃப்ட் பாயிண்டர் எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணால் இந்த மிட்டோட சைஸ் வந்து 2, அதை வந்து நம்ம ஒரு பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம இதில் வைக்கணும். அப்போ லெஃப்ட் வந்து இதில் இருக்கும் 3ன்னு இருக்கும், லெஃப்ட் 3ல் இருக்கும், ரைட் வந்து 5ல் இருக்கும். லெஃப்ட் வந்து 3ல் இருக்கும், ரைட் வந்து இதில் இருக்கும். இப்போ வந்து ஃபர்தராக அது வந்து டிவைட் பண்ணோம். என்ன பண்ணோம்னா 3 + 5 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். அப்போ 8 வரும். 8 டிவைடட் பை 2 அப்போ நம்மளுக்கு 4 கிடைக்கும். அப்போ செக் பண்ணி பார்க்குது இந்த 6 இந்த 4th இண்டெக்ஸில் 6 375 இருக்குது. இந்த எலிமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கா? ஆமாம், அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அது வந்து அதனால் அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அது வந்து ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்துரும். அப்போ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது எப்படி நீங்கள் பைனரி சர்ச்னு சொல்கிறோன்னா இது ஃபர்தராக டிவைட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஃபுல் அரே செக் பண்ணி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா அதோட ஹாஃப் செக் பண்ணி பார்க்குது. ஏன்னா இந்த 6த்தோட எலிமெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு அது வந்து ஸ்மாலாக இருக்குது. அதனால் அடுத்த ஹாஃப் செக் பண்ணி பார்க்குது. அதனால் அடுத்த ஆஃப் செக் பண்ணி பார்க்குது. செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுட்டு நம்ம அடுத்த ஆஃபில் இருக்க மிட் எலிமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து டார்கெட் எலிமெண்ட். அதனால் இதை வந்து நம்ம ரிட்டர்ன் ட்ரூன்னு பண்ணிட்டோம். இதை வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஆஃப் லாகின். லாகின் ஏன்னு சொல்கிறோன்னா இது வந்து ஃபர்தராக டிவைட் பண்ணு. ஃபஸ்ட்டு என்டையர் அரே செக் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் அதோட ஆஃப் செக் பண்ணிச்சு. அந்த ஆஃபில் இருந்து அதோட மிட் எலிமெண்ட் செக் பண்ணி கம்பேர் பண்ணி போச்சு. எதர் வந்து கிரேட்டர் தானே இருக்கா இல்லைன்னா ஈக்குவல் டுவாக இருக்கு. அப்படி ஈக்குவல் டுவாக இருந்ததுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடும். கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணால் லெஃப்ட் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அது வந்து ரைட் பாயிண்ட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணும். இப்போ நம்ம இதை ஒரு கோடிங் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்கலாம். இப்போது இதில் நம்ம வந்து பாய்லர் பிளேட் கோடை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் பைனரி சர்ச்சில் வந்து 2 பாஸ் பண்ணியிருக்கோம். வெக்டார்னா லிஸ்ட் ஆஃப் அரே எலிமெண்ட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க, டார்கெட் எலிமெண்ட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதில் லாஜிக் பற்றி எழுதணும். லாஜிக் எப்படி எழுதுறது நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட் லெஃப்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுங்கள். அது இனிஷியலாக 0ன்னு டிக்ளேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதில் 2 பாயிண்ட் யூஸ் பார்த்தோம். இனிஷியலாக அந்த அரேயோட ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து லெஃப்ட் வந்து இண்டிகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணுங்கள். அது வந்து அதோட அரேயோட சைஸை வந்து சொல்லணும். அந்த சைஸை வந்து -1. ஏன்னா அந்த அரேயில் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த அரேயில் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் வந்து 1 இண்டிகேட் பண்ணும். லாஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு அரேயோட சைஸ் -1. ஏன்னா அந்த சைஸ் கேட்டோம்னா நம்ம ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து ஃபுல் அரேயோட சைஸ் கொடுக்கும்.
பட் நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால அது -1 பண்ணணும்னா நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு எலிமெண்ட்டை கிடச்சிரும். அதனால் அப்படி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வைல் லூப் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இஃப் லெஃப்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரைட் அப்படி இருந்தால் ஒருத்தி தான் இந்த கண்டிஷன் பெர்ஃபார்ம் ஆகணும். ஏன்னா எப்போ லெஃப்ட் பாயிண்டர் வந்து ரைட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணி போயிடக்கூடாது. ஏன்னா மூவ் பண்ணி போயிடுச்சுன்னா அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அதனால் இப்போ இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணு இன்ட் மிட்னு. இந்த மிட் எலிமெண்ட் என்ன கால்குலேட் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனோட மிட் எலிமெண்ட்டை கால்குலேட் பண்ணோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். லெஃப்ட்டையும் ரைட்டையும் ப்ளஸ் பண்ணாலே நம்மளுக்கு அதோட மிட் எலிமெண்ட் கிடச்சிரும். அதை வந்து நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ணணும். ஃபர்தராக டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மிட் எலிமெண்ட் கிடைக்கும். இதோட மிட் எலிமெண்ட்னா 8 இருக்குது. அதோட மிட் எலிமெண்ட் 4 கிடச்சிரும். அப்போ இதோட 4th இண்டெக்ஸை பார்க்கணும். 0 1 2 3 4 அப்போ நம்மளுக்கு 9 கிடைக்கும். இந்த 9th எலிமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து மிட் எலிமெண்ட். அப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இஃப் ஹேர் ஆஃப் மிட் ஈக்குவல் டு இந்த டார்கெட் எலிமெண்ட்டானு கம்பேர் பண்ணோம். அப்படி டார்கெட் எலிமெண்ட் தான் அது ரிட்டர்ன் வந்து ட்ரூன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்கிறோம். இல்லைன்னா என்ன பண்ணால் அது வந்து இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும். எல்ஸ் இஃப் என்ன செக் பண்ணணும், அந்த ஏர் ஆஃப் மிட் வந்து இந்த டார்கெட் எலிமெண்ட்டோட கிரேட்டராக இருக்கா லெஸ்ஸாக இருக்குன்னு செக் பண்ணோம். அது வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் பாயிண்ட்டை வந்து அந்த மிட் பாயிண்ட்டை நம்ம அசைன் பண்ணி அந்த மிட் பாயிண்ட்டை ஒரு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். என்ன சொல்ல வரேன்னா இப்போது இதில் நம்மளுக்கு மிட் எலிமெண்ட் வந்து 9 இருக்குது. நம்ம டார்கெட் எலிமெண்ட் 11 நினச்சிடுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மிட் வேல்யூவை வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணி லெஃப்ட்டை வந்து 11 இனிஷியலைஸ் பண்ணிப்போம். ரைட் வந்து 17 தான் இருக்கும். அப்போ இந்த கண்டிஷன் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1 இந்த மிட் வேல்யூவை கரெக்டாக ஒரு பாயிண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இதில் வச்சு நம்ம லெஃப்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணிக்கிறோம். அப்படியே அந்த கண்டிஷன் இல்லைன்னா ரைட் ஈக்குவல் டு மிட் -1. ஏன்னா அவள் ரைட் இல்லைனா அந்த மிட் வேல்யூ வந்து 9 இருக்குன்னா அப்போ வந்து அது லெஸ் தேனாக தான் இருக்கும். அப்போ என்னன்னா அந்த 7ல் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ரீப்ளேஸ் பண்ணால் அது வந்து ஃபர்தராக 0லேருந்து இந்த 7 வரைக்கும் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்படி இந்த கண்டிஷன் என்டையராக பெர்ஃபார்ம் ஆகி எதுவுமே ரிட்டர்ன் ஆகலாம். ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த எலிமெண்ட் வந்து இதில் ப்ரெசென்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் இன் த அரே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன எலிமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம்னா 12 பாஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இந்த அரேயில் 12 பாஸே ஆகலை. அப்படின்னா நாட் ஃபவுண்ட். இப்போ 11 பாஸ் பண்ணி வைப்போம். எலிமெண்ட் ஃபவுண்ட் இந்த அரே வந்திருக்கு. இதுதான் பேசிக் இம்ப்ளிமெண்டேஷன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் வந்து போகக்கூடிய ரீசன் இருக்குது. அவுட் ஆஃப் பவுண்ட் என்னென்னா லெஃப்ட் பாயிண்டரும் இதில் லாஸ்ட்டில் இருக்கான். நிறைய வேல்யூஸ் இருக்குதுன்னு நினச்சிங்க. ஒரு 1000 ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது அந்த அரேயில். அப்போ லெஃப்ட் பாயிண்ட்டும் ரைட் பாயிண்ட்டும் ஒரே செட் ஆஃப் இண்டெக்ஸில் அந்த இண்டீஜர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அப்போ வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிடும். ஏன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் டிவைட் பண்ணி வச்சோம் அந்த இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால் நம்ம இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட்னு கொடுப்பாங்க. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே ரிசல்ட் தான் வரும். ஏன்னா இந்த லெஃப்ட்டை வந்து நம்ம இந்த 2 வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டுமே ஒன்று தான். லெஃப்ட் ப்ளஸ் ரைட் ஈக்குவல் டு டிவைடட் பை 2னாலும் ஒன்று தான். இதுவும் ஒன்று தான். பட் இது என்ன பண்ணோம்னா அந்த இண்டெக்ஸ் வந்து இப்போது இண்டெக்ஸ் வந்து இந்த 15 17 இருக்குன்னா அது வந்து பெரிய ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஓவர்ஃப்ளோவை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். அதனால் இது வந்து ஆப்டிமலாக பெர்ஃபார்ம் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.